இந்தியாவுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஏப்ரல் 2025 தேர்தல் காரணமாக இந்த செய்திகள்லாம் கம்ப்ளீட்டாக மூடி மறைக்கப்பட்டுள்ளன. UK, ஜப்பான் இவங்களோட நம்ம இனி கூட்டணி வைக்கக்கூடாது. இந்த வெளிப்பாடு நவம்பர் பை எலெக்ஷன்ல நிச்சயமாக தெரிய போகுதுன்றதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ரீசன். பாயிண்ட் நம்பர் 1. 67% ரிப்பப்ளிகன்ஸ் இவரோட அணுகுமுறையே ஏற்கவில்லை. கட்டுக்கதை தான் சொல்லியிருக்காரு. அப்படி எதுவுமே ஈரான் கிட்ட இல்லை, ஆதாரங்கள் இல்லை. இவங்க உலக நாடுகளுக்குள்ளேயே ஒரு கலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன் விலகினாங்க அப்படின்னா, ஐயோ இவர் பண்ண வேலை நம்ம இவருக்கு சப்போர்ட் கொடுக்க போய் நம்ம பொருளாதாரம் நிக்குது, பிரான்ஸோட பொருளாதாரம் நிக்குது. அமெரிக்க மக்கள் அங்க இருக்கக்கூடிய 32 கோடி இருக்கக்கூடிய மக்கள் மிக வெறுப்பில் உள்ளனர். கிரேட்டர் இஸ்ரேல் அஜெண்டா பார்த்தா மிக முடியுதுங்க. நீங்க சொன்ன வேர்ல்ட் ஆர்டரே இவர் ஈரான காரணம் வச்சு மறைமுகமா பண்றாருன்ற சந்தேகம் எனக்கு நல்லாவே இருக்குது. கெமிக்கல்ஸ், என்ஜினியரிங் உதிரி பாகங்கள், ரைஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்தியாவிலிருந்து போய் இதெல்லாம் தடைப்பட்டுள்ளது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு உரம் இல்லை, யூரியா இல்லை, டை அமோனியம் பாஸ்போர்ட் இல்லை என்றால் அப்போ விலைவாசி, கோதுமை விலை கூடும், பிஸ்கெட் விலை கூடும். வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பன்னாட்டு அரசியல் விமர்சகர் திரு சிற்பி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இன்னைக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையான வார் ரொம்ப உச்சத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று அமெரிக்க அதிபருடைய பதிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது வரைக்கும் இந்த பதிவுகளை விட நேற்று அந்த ஹார்மூஸ் நீரிணையை திறக்காதது குறித்து அவர் ரைட்ஸ், கிரேசி, அப்புறம் உங்களுக்கு நாங்கள் நரகத்தை காமிப்போம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சிருக்காங்க. ஈரானும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக சொல்லியிருக்காங்க. இது அவருடைய எதனுடைய வெளிப்பாடு, இப்படியான ஒரு பதிவை வெளியிடுறதுக்கு? ஆக்சுவலாக நான் இந்த 28 தேதிக்கு முன்னாடி இருந்து இவரோட ஒரு நேரேஷன் பார்த்தீங்கன்னா இவர் யார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக கடைசியாக வந்த பதிவு ஜான் கிரனன் அப்புறம் ராபர்ட் சாலி இவங்க 2 பேரும் சொன்னது மோஸ்ட் ட்ரம்ப், ஐ திங்க் ஏப்ரல் 3 நீங்கள் சொன்ன அந்த பதிவுக்கு அப்புறம் சோகால் ஸ்டோனேஜ் இதை நோக்கி கற்காலத்தை நோக்கி ஈரானை எங்கிருந்து வந்தார்களோ 3000 வருஷம் எங்கிருந்து அந்த இடத்திற்கே அவர்களை எடுத்து செல்வேன், தரை மட்டும் வைப்பாங்க ஒரு மறைமா. ஸோ இதை பார்த்தவொடனே ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய நான் சொன்ன இந்த 2 பேருமே சொன்ன மோஸ்ட் இன்கம்பீட்டன்ட் லயர் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இதுதான் அவங்க கொடுத்த ஒரு வெளிப்பாடு, முக்கியமான வெளிப்பாடு. அதோடு சேர்ந்து கடந்த இந்த 28ஆம் தேதி பிப்ரவரி ஆரம்பித்த தாக்குதல், காமினியின் இதுலேருந்து ஒரு 10-15 பேர் கொலை செய்திருந்து எல்லாத்தையும் நேட்டோ நாடுகள் முதல்ல கொஞ்சம் ஒரு கொடுத்த ஒரு அந்த நேரேஷன், ஒரு ஈரான் என்ற நாடு ஒரு நமக்கு ஆபத்தான நாடு, இது நமக்கு ஒரு நம்ம கொள்கைகளுக்கு மாறுபட்ட அதை மதத்தை உள்ள நுழைச்சி அதெல்லாம் பண்ணும்போது முதல்ல UK, ஜப்பான், ஆஸ்திரேலியாலாம் ஒத்து போகிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் நாள்பட பார்க்கும்போது இல்லை இவங்களோட நம்ம இனி கூட்டணி வைக்கக்கூடாது என்பது ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு அப்ப நீங்க சொல்லும் போது அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கா? இன்னைக்கு கடுமையாக தனித்து விடப்பட்டு, தட் இஸ் தனித்து விடப்பட்டதுன்னு நான் எப்படி அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னா, ஹீ இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட் பை தி நேட்டோ நேஷன்ஸ். மிக ஒரு இது எப்படி பார்க்குறாங்கன்னா, அமெரிக்க மக்கள் நம்ம குடியரசுக்கும் அமெரிக்காவிற்கு அந்த வித்தியாசம் என்னன்னா, அமெரிக்க மக்கள் நம் நாட்டோட ஒரு பெருமையை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இவரு, நாம் அப்படிப்பட்ட மக்கள் கிடையாது அப்படின்னு. இவர் செய்யக்கூடிய செயல்கள் இருக்குல்ல, ஒரு ஸ்டோனேஜை நோக்கி பண்ணக்கூடியது அமெரிக்க மக்களோட எதிர்பார்ப்பான்னு கேட்டால் கிடையாது. CNN ஏப்ரல் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு மாதத்துக்கு மாதம் ஒரு சர்வே வரும் அமெரிக்காவில் வரக்கூடிய சர்வேல. அந்த சர்வே ஃபைண்டிங்ஸ் பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலாக அமெரிக்க மக்கள்
கிட்டத்தட்ட 87க்கும் 90க்கும் இடைப்பட்ட சதவீத மக்கள் இவருடைய இந்த கொள்கை, இந்த குறிப்பாக இந்த 28 நாள் நடந்த கொள்கையை பார்த்துட்டு இவர் எங்களுக்கு வேண்டாம். இந்த வெளிப்பாடு நவம்பர் பை எலெக்ஷனில் நிச்சயமாக தெரிய போகுதுன்றது தான் ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ரீசன். பாயிண்ட் நம்பர் 1, ரிப்பப்ளிக்கன்ஸ் அவங்களையும் சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பப்ளிக்கன்ஸ்ன்றது யார்? பேசிக்காக ட்ரம்ப்போட கட்சி, ஓகே, மதர் கட்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிப்பப்ளிக்கன்ஸுமே 67% ரிப்பப்ளிக்கன்ஸ் இவரோட கொள்கையை ஏற்கவில்லை, அணுகுமுறையை ஏற்கவில்லை. கொள்கைன்னு கூட சொல்ல வேணாம், இந்த வக்கரமான ஒரு பேச்சு, வக்கரமான ஒரு செயல், ஒரு சிவிலைசேஷனை பிடிக்காத நாடாக தான் நம்ம என்ன நினைப்போம், எனிமிக்கு கூட இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆனால் இவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், பேசக்கூடியது தரைமட்டமாக்கம், அங்கே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களை நாசம் பண்ணுவேன்றது யாருமே விரும்பவே. ஸோ அதோட வெளிப்பாடு தான் ரிப்பப்ளிகன்ஸுமே தான் கட்சி காலி ஆயிடுவேன்னு பயப்படுறாங்க இப்போ. ஸோ அவங்களோட சர்வே, CNN சர்வே ஏப்ரல் 3 சீரியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% நோ வி டோன்ட் வாண்ட் வார் ஆஃப் திஸ் ட்ரம்ப். 2வது ஆச்சுங்களா. ஆப்வியஸாக இவங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் 97%. ஸோ இப்போ ஒரு புறம் சர்வே நாளுக்கு நாள் கீழே போயின்னு இருக்கு. நவம்பர் மாதத்தில் பை எலெக்ஷன் இருக்குது. இப்போ ட்ரம்ப்பை இம்பீச் பண்ணுற ரேஞ்சுக்கு போயின்னுக்கிறாங்க. அந்த இம்பீச் பண்ணுறதுக்கான ஆதாரங்கள் உள்ளுக்குள்ளே என்ன வந்திருக்குன்னா, ட்ரம்ப்போட அந்த செனேட் வட்டத்தில் இருந்த முக்கிய தலைவர்கள் ஆல்மோஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்காங்க. சில பேர் ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ரிசைன் பண்ணிட்டு போகிறதுல ஒன்று தான் தட் இஸ் என்ன சொல்லுவீங்க நீங்கள், கவுண்டர் இன்டெலிஜென்ஸோட டைரக்டர் கென்ட் சொன்ன பதிவு மிக மிக சீரியஸான பதிவு. அவருக்கு ஏறத்தாழ கட்டுக்கதையை தான் சொல்லியிருக்காரு. அப்படி எதுவுமே ஈரான் கிட்ட இல்லை, ஆதாரங்கள் இல்லை. நாங்கள் யூஎஸோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ்னா நீங்கள் எங்கள் நாட்டுக்கு எகெயின்ஸ்டாக, நாட்டு மக்களுக்கு எகெயின்ஸ்டாக ஏதோ சதி பண்ணுறீங்க, நியூக்ளியர் அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல கூட மாறி மாறி தெஹ்ரான்லயா இருக்கட்டும், இஸ்ரேல்லையா இருக்கட்டும் அட்டாக்ஸ் மிக கொடூரமான ஒரு அட்டாக்ஸா இருக்கு. ஏன்னா இந்த காலக்கெடு முடிவு போகுதுன்ற நேரத்துல ஈரான் இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை திறக்கிறதுக்கான ஒரு சைன் கொடுக்கல அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த நேரத்துலயும் 2 பக்கமுமே சரியான தாக்குதல்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் இப்படி முடிக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பேசிக்கா இந்த இஸ்ரேலும் ட்ரம்ப்பும், ஏன்னா இது பின்னிருந்து இயக்குவது யூதர்கள், செனேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யூதர்கள். இதுதான் ஆக்சுவலாக இந்த பாலிடிக்ஸ் புரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு. இவங்க ஒரு உலக நாடுகளுக்குள்ளேயே ஒரு கலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படி பாருங்கள். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆசிய கண்டத்திற்குள்ள நாடுகளை ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக திருப்பி விடுறாங்க. இந்த பக்கம் வராங்க, ஜப்பானுக்கு எகெயின்ஸ்டாக திருப்பி விடுறாங்க. அந்த பக்கம் போகிறாங்க, யூரோப்பை இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக திருப்பி விடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரேஷன் கொடுக்குறாரு. யூரோப்பு போகும்போது அது ஒரு முஸ்லீம் மதவாத நாடுன்னு ஒரு நேரேஷன் வைக்கிறாரு. முஸ்லீம் மதவாத நாடுக்குள்ள இவர் இவர் உங்கள் எண்ணெயெல்லாம் அடிக்கிறார், இவர் உங்களோட நண்பனே கிடையாதுன்னு சொல்லி முஸ்லீம் நாடுக்குள்ள ஒரு கலவரத்தை, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஓஐசின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இந்த பவர்ஃபுல். ஆனால் இதெல்லாம் செல்லுபடியா இருக்கா? இப்போ செல்லுபடியாகும். ஏன்னா எல்லாருமே அதில் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பதிவு தரேன். நான் ஐ திங்க் ஒரு பஹ்ரைனோட மினிஸ்டர் நிற்கிறேன், ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் நான். ட்ரம்ப் சொன்னதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம், நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது இப்போ கை காமிச்சு நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி முடிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடுகள் மேல அவங்களுடைய அடிப்படை ஆதாரங்களை தாக்கக்கூடிய தாக்குதல்கள், நீர் ஆதாரங்கள் மேலேயா இருக்கட்டும், மித்த ஆதாரங்கள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு. இப்போ நீங்க சொன்னதோட பெரிய பிக் பிக்சர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பொருளாதாரம் ஸ்தம்பித்துள்ளது. நிச்சயமா புரியல. ஏன்னா சர்வதேச ஒரு முதலீடுகளை நம்பி இருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஸ்தம்பித்துள்ளது. சவுதி அரேபியா தன்னோட ஜிடிபியில் மேஜர் பங்கு 60%, 50% கூடிய ஆயில் வளம் தாக்கப்பட்டதால் அவர்கள் பாதித்துள்ளார்கள். ஒரே இவங்க உள்ள பண்ணது என்னது, ஒரு என்ன சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடு விளைவுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை இன்னைக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் நல்லா உணர்ந்திருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கப்படும் என்பது என்னோட கருத்து. இங்கே பொறுத்த வரைக்கும் உங்க கேட்ட கேள்வியில் இதை பொறுத்த யூரோப்பியன் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிளேட்டன்ட் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நீங்க பண்ணது போதுங்க, இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி. ஏன்னா அவங்களும் விலகிட்டாங்க. ஏன் விலகினாங்க அப்படின்னா, ஐயோ இவர் பண்ண வேலை நம்ம இவருக்கு சப்போர்ட் கொடுக்க போய் நம்ம பொருளாதாரம் நிக்குது, பிரான்ஸோட பொருளாதாரம் நிக்குது, வாகனங்கள் நிக்குது, பெட்ரோல் பங்க்ஸ் க்ளோஸ்டு, ஸ்பெயின் பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிடுச்சு, யூகே பெரிய பிரச்சனையா போயிடுச்சு, ஆஸ்திரேலியாவில் இப்போ பம்ப்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இவர் ஏதோ பண்ணுறது நம்ம பொருளாதாரத்தை லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இவர் ஈரான் சொல்லிட்டு நம்ம பொருளாதாரத்தை லாக் பண்ணிக்கிறாரு. பண்ணது மட்டுமல்ல,
இவரோட அந்த வக்கரமான போது வாங்க இப்பயும் வாங்க, பொருளாதாரம் அங்கே நிற்குது, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட இது நடந்த இல்லை அதெல்லாம் விட்டுடுங்க, நீங்கள் வாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, ஓர்மஸை ஓப்பன் பண்ணு ஏங்க. அதை வந்து அவங்க என்ன சொன்னாங்க, உடனே டக்குன்னு விழிப்படைந்து இப்படி நீங்கள் பண்ணுறது அணுகுமுறை தப்பு, இது வந்து டிப்ளமேட்டிக் முறையில் இப்படித்தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று தெளிவாக இன்னைக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. வர முடியாது. அதோட அந்த 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 வெறுப்பின் விளிம்பு நீங்கள் கேட்டீங்களா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட விளிம்பில் தான் சரி நான் நாட்டை விட்டே நான் போயிடுறேன், லாஸ்ட் ட்ரம்ப் கார்டை ட்ரை பண்ணுறாமா, இவங்க பதிலே கொடுக்கல. அதுக்கு நாட்டோ நாடுகள் வந்து இவர் சொன்ன பதிலுக்கு பதிலே கொடுக்கல. அப்படின்னா இதை விட அமெரிக்காவுக்கு இன்சல்ட் இதை விட என்ன நினைக்க முடியும்? அப்போ அமெரிக்கன் மக்கள் நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஆயிலுக்காக நினைக்கிறோமோ இல்லையோ, இப்போ அமெரிக்க மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய 30 கோடி 32 கோடி இருக்கக்கூடிய மக்கள் மிக வெறுப்பில் உள்ளனர். இவர் நம்மளோட அமெரிக்காவோட கலாச்சாரத்தை வந்து எடுத்து போய் வெளியில் அசிங்கப்படுத்திட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும். அதோட பயத்துல நீங்க சொன்ன அந்த ஒட்டுமொத்தத்தையும் கன்க்ளூட் பண்ணி பார்த்தா இது வேர்ல்டு ஆர்டர்னு இருக்கும் இல்லையா, அதையே இவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அதுதான் நீங்க முடிக்கக்கூடிய இடம். இங்கே தான் வந்து நான் வந்து அந்த பாயிண்ட்டை ஹிண்ட் பண்ணுறது என்னன்னா, இது ஏன் இந்த பிரச்சனைகள் தீவிரமடைந்தன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஒன்றில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு ட்ரம்ப் ஒன்று இருக்கும்போதே ஆரம்பிச்சது. ட்ரம்ப் 2 வந்தவனே நினச்சி, ட்ரம்ப் 1 வந்து கோவிடுக்கு முன்னாடி, ட்ரம்ப் 2 வருது கோவிடுக்கு அப்புறம். ஸோ கோவிடுக்கு அப்புறம் நாடுகள் வந்து கொஞ்சம் இதாக நலிந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதா அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு இஸ்ரேல் சார்ந்த நாடுகளும் ஓகே அமெரிக்காவும் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களும் சேர்ந்து நாம் எழுந்து நிற்போம். அவங்க கூறியிருக்கிற அந்த கிரேட்டர் இஸ்ரேல் அஜெண்டா பார்த்தோன்னா மிக கொடியதுங்க. இஸ்ரேல் சொல்றதுதான் அமெரிக்கா ஏன் கேட்கிறாரு சார்? அதுக்கான நெதன்யாகு சொல்வதை அமெரிக்கா ஃபாலோ பண்ணுவதற்கான காரணம் என்ன? காரணம் வந்து என்னன்னா, யூதர்கள் வந்து எண்ணம் இப்போ சடனா என்ன போயிருக்குன்னா, கிரேட்டர் இஸ்ரேல்ன்ற ஒரு பிளானை வந்து ஓப்பனாக பேசியிருக்காங்க. 2022 இப்போ 22 ஒரு இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபாலோ பை 23 வந்து சர்வதேச ஊடகங்கள் கொடுத்த பதிலில் நேதன்யாகு சொல்லியிருப்பது என்னவென்றால், ஆம் என் திட்டம், எங்களோட கிரேட்டர் இஸ்ரேல் திட்டம் வந்து என்னென்ன நாடுகள் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வளைகுடா ஒட்டியுள்ள நாடுகளில் சிரியா எங்களுடையது, ஜோர்டன் எங்களுடையது, அப்புறம் வந்து ஓமன் எங்களுடையது. கிட்டத்தட்ட அவங்களோட திட்டத்தில் முதல் திட்டமாக தான் எனக்கு நான் யோசிக்கிறேன். நான் அந்த முதல் திட்டத்திலே வந்து எங்களுடைய நாடுகள் இது அப்படின்ற மாதிரி ஒரு மதப்போரா கன்வெர்ட் பண்ணி, அந்த மதப்போருக்கு தான் யூஎஸ் ஆர்மிக்குள்ள இருக்க ஜூஸுக்கு மத்தியில் போய் இது வந்து ஆர்கசம்னு ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இதில் வந்து இது ஒரு மதப்போர். எப்படி வந்து ஒரு காலத்தில் நம்ம சினிமா படங்களில் பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு இதில் அமெரிக்கன் ஆர்மிக்குள்ளே போய் மதப்போர் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஃப்ரீடம் ஃபார் மிலிட்ரி மூவ்மெண்ட் ஏதோ ஒரு அங்கே ஒன்று இருக்குது. அதில் வந்து இப்போ 10 நாள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து குவிதான். இல்லை இந்த போர் வந்து நம்ம மதத்துக்கான போர்னு சொல்லிட்டு பீட் ஹெக்ஸும் ட்ரம்ப் வந்து கமாண்டர் மூலிமா மெசேஜ் போயிட்டு இருக்கான். இல்லை இது வந்து நம்ம நடத்தியே தீர வேண்டிய போர். என்னங்க இது மதத்துக்கான போர்? கிட்டத்தட்ட வந்து அமெரிக்க மக்களில் 300 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஓகே, 15 பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அமெரிக்க மக்களுக்கு இது பெரிய இன்சல்ட்டாக தான் அவங்க நினைக்கிறாங்க. 15 பேரை நாங்கள் விட்டுத்தர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த நேற்று நடந்த இந்த F-15 இது கூட வந்து அவ்வளோ ஒரு 2 நாள் இது பண்ணியிருக்காரு. ஈரான் நேற்று நைட்டும் சொல்லியிருக்கிறான், மறுபடியும் நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, உண்மையாக பிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகம். நாங்க வந்து பாதுகாப்பா மீட்டுட்டோம் அப்படின்றாங்க. உண்மை நிலவரம் என்ன? அதனால தான் நான் சொல்ல வந்ததுன்னா, இவர் நம்பகத்தன்மை இல்லாதவர். இவர் வந்து கிரேட்டர் இஸ்ரேலுக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்பது நான் இந்த வளைகுடா நாடுகளுக்கு மட்டுமல்ல, என்னோட பயம் என்னவென்றால், நம்முடைய RSS என்பது இஸ்ரேல் கொள்கையை சார்ந்தது. இது இந்தியாவுக்கும் நாளை இது பிரச்சனையை விளைவிக்குமோ என்ற பயமும் எனக்கு மிக அதிகமாகவே உள்ளது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ரொம்ப வந்து இந்த கிரேட்டர் இஸ்ரேல்ன்றது வந்து நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த கிரேட்டர் இஸ்ரேலோட பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த 7 to 8 நாடுகளை வந்து தான் கண்ட்ரோல் எடுத்துன்னு வர வரைக்கும் சின்னாபின்னப்படுத்தாக விடமாட்டார்கள். அதனால் நீங்கள் நினைக்கிறது டெய்லி ஒரு தலைப்புச் செய்தி, நாளைக்கு முடிஞ்சிருமோ ஈரான் வார், நாளை மறுநாள் முடிஞ்சிருமோ, இதை விட எனக்கு தெரிஞ்சு தீவிரமாகத்தான் போகிறது. அப்போ அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை திறக்கிறதுக்கு வந்து ட்ரம்ப் காலக்கெடு வச்சிருக்காரு. அதெல்லாம் இப்போ பெரிய விஷயமா பாடதா? எப்போ அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை அதை திறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி டயலாக் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, யூரோப்பியன் நேஷன்ஸ் ஒரு புறம், ஜப்பான் ஒரு புறம், இந்தியா ஒரு புறம், இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சரி உங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துட்றேன், இதில் ஒரு போர்ஷன் அமெரிக்காவிற்கும் செல்கிறது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்.
அவங்களோட ஃபர்டிலைசருக்கு தேவையான பொருள் இங்கிருந்தும் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் வழியாக செல்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வளைகுடா நாடுகள் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கோ ஐரோப்பாவுக்கு மட்டும் செல்லவில்லை, அவருக்கும் செல்லுகிறது. ஸோ அவருக்கும் அங்கே பிரச்சனை. ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஐ திங்க் ஹார்வெஸ்ட் சீசனில் அவங்களுக்கு வந்து தேர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் ஃபர்டிலைசர். ஆக்சுவலாக ஒரு போர்ஷன் ஆஃப் த ஃபர்டிலைசருக்கு உண்டான நேச்சுரல் கேஸ் இங்கிருந்து தான் செல்கிறது. ஸோ அதனால் வரக்கூடிய 2-3 மாதத்தில் மொத்தமாக இவர் தனிமைப்படுத்தப்பட்டு இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை எப்படி திறக்கலாம், பாதுகாத்து கொள்ளலாம் என்று தனியாக பேசிக்கொள்வார்கள். அப்படிதான் இந்த வந்து இது முடிஞ்சிடும். ஆனால் பிரச்சனை தீரும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு நடுவில் என்ன பண்ணுவார்னா அவங்களும் வந்து மறுபடியும் வந்து ஒரு இன்னைக்கு இந்த ஒரு சிறிய நீரிணைப்பு நம்ம சொல்லிட முடியாது. இன்னைக்கு ஒரு சிறிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் வந்து 33% உலக பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டில் எடுத்து வந்த அந்த ஒரு 33 மைல் நிலப்பரப்பு வேண்டுமென்றே தான் செய்கிறார். ட்ரம்ப் வந்து அந்த பொருளாதாரத்தை நிறுத்தி நீங்க சொன்ன வேர்ல்டு ஆர்டரே இவர் வந்து ஈரானை காரணம் வச்சு மறைமுகமா பண்றாருன்ற சந்தேகம் எனக்கு நல்லாவே இருக்குது ஆக்சுவலா. ஸோ அதனால தான் வந்து ஈரான் இதை புரிஞ்சுக்கிச்சு. சரி, இவரோட டைரக்டர் டைலாக் வேண்டாம், அந்தந்த தனிப்பட்ட நாடுகள், பிரான்ஸ் இவர் நேராக பேசுவோம், ஜப்பானோட நேராக பேசுவோம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஜெய்சங்கரோட பேசக்கூடிய. இன்னைக்கு வந்து ஈரானுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடையும் வந்து நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு காலகட்டத்தில் ஏன்னா நேற்று கடுமையான தாக்குதல், இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கும் வந்து கடுமையான தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுதான் என்னன்னா வந்து நீங்கள் எப்படி இந்த வாரம் புரிஞ்சுக்கன்னா, இவர் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு ப்ரோவோக்கிங் வாரை செய்து கொண்டே இருப்பார்கள். இப்போ ஒரு வேர்ல்டு ரீஆர்டர் ஒன்று நடக்கும். அப்போ நாங்கள்லாம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோன்னு சொல்லிட்டு பண்ணும்போது வாரோட ஃபேஸ் வந்து வேறு மாதிரி மாறிடும். அப்போ பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 60 டேஸுக்குள்ளே படிப்படியாக இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டோட இது வந்து மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக மாறி ஈரான் பழையபடி வந்து கொடுக்க ஆரம்பித்துடும். ஆள் பார்த்து கொடுக்கும். இந்தியா தற்பொழுது திறந்து விட்டு சொல்றாங்க நம்மளோட 5 மில்லியன் பேரல் பர் டே நம்மளோட ரிக்வயர்மெண்ட் ஆக்சுவலா. ஓகே, நான் சொல்றது வந்து க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். அது தவிர வந்து வி ஹேவ் அபவுட் another 5 மில்லியன் பேரல்ஸ் இந்த எல்பிஜிலையும் இருக்கு. இந்த பிரச்சனை சீரடையும் ப்ரொவைடட் இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கை என்று சொல்லப்படுவது அமெரிக்காவை சார்ந்து இல்லாமல் நீங்கள் என்னுடன் ஒத்து போனால் உங்களுடைய கொள்கை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சார்ந்து ஒரு நான் அலைடு பாலிசி தான் இருந்தது. ஆனா இப்போ என்ன மாதிரியான ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இது இந்த பிரச்சனை எப்ப தீவிரமடைஞ்சதுன்னா, இவர் போயிட்டு வந்த நரேந்திர மோடி வந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த February 26 போயிட்டு வந்த மீட்டிங், February 12 போய் அமெரிக்கா டீல் சைன் பண்ணது பின்னாடிலாம் வந்து இஸ்ரேலோட அழுத்தங்கள் நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை தான் இப்போ வந்து ஐ திங்க் திரைமறைவில் வந்து இந்தியாவும் ஈரானும் இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கும். நமக்குள் எதுக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 40 வருடம் வந்து ஆயில் நீங்க எங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, நான் உங்களுக்காக ருபி ட்ரேடிங்ல பண்ணியிருக்கேன். இது மிக முக்கியமானது. இப்போ நமக்கு இருக்கிறது அந்நிய செலாவணி வந்து கிட்டத்தட்ட 690 பில்லியனோ தான் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து நீங்கள் அமெரிக்கா கிட்ட போய் நீங்கள் வந்து அவர் கொடுக்குற $130 கொடுத்து அந்நிய செலாவணி நீங்கள் எங்கிறது போவீங்க? நீங்கள் இவங்க பார்ட்டர் கூட பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன கொடுங்க, நான் ரைஸ் கொடுக்குறோன்னு பண்ணிப்பாங்க. நம்ம வி ஆர் மேஜர் பாஸ்மதி எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு மிடில் ஈஸ்ட்டுங்க. அதில் ஈரானும் மேஜர் கன்சியூமர். ஸோ அப்போ சொல்ல நீங்கள் வந்து எனக்கு என்ன கொடுத்துருங்க, நான் ரைஸ் கொடுத்தேன், அப்போ கரன்சி பிரச்சனையே வராது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து வித்தியாசமாக பார்க்க வேண்டிய எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள். வேர்ல்டு ஆர்டர் இஸ் கோயிங் டு சேஞ்ச் கம்ப்ளீட்லி இன் தி நேட்டோவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க மிக விரைவில். அது வந்து 30 நாள் ஆகப்போது, 60 நாள் ஆகப்போது தெரியல. இந்த 2 நாடுகள் மட்டும் திரும்ப நியூக்ளியர் அடிக்கிறதும், பொய்களை பேசிக்கொண்டிருப்பதும், கலகங்களை செய்து கொண்டிருப்பதும் நீங்கள் நார்மலான விஷயமா நீங்கள் பார்த்து கொண்டிருப்போம். இந்த ட்ராமா நடந்து கொண்டிருக்கும். இது எப்படின்னா, இப்போ கடைசியாக முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா, வெள்ளித்திரை படத்தில் பிரகாஷ் ராஜ் கடைசி காட்சியில் பார்த்த ட்ரம்பை தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் அந்த படத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் வந்து இவர் தான் தன்னை ஹீரோ மாதிரி ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, நடிப்பே எல்லாம் உள்ள வந்தவர் வந்து அவர் பிருத்விராஜ் கிட்ட அந்த கதையை திருடி பண்ணி தன்னை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சு கடைசியில் அவரை வந்து ஒரு பைத்தியக்காரன் போல உட்கார வச்சு கதையை முடிப்பாங்க. ஆக்சுவலாக அவரை வச்சு அவருக்கு தெரியாம அந்த கதை. இப்போ அதுதான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக வெள்ளித்திரை கதை மாதிரி தான் ட்ரம்ப்புக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த வாரோனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை இந்தியாவுக்கு திறந்து விட்டதாகவும் சொல்றாங்க. நமக்கு தற்போதைய பிரச்சனைகள் இல்லாம இருக்கு. ஆனா இது நீண்ட நாளைக்கு இதே நிலைமை நீடிக்குமா? என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்தியாவுக்கு இருக்குது சார்? இந்தியாவுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 2025 ஏனென்றால் ட்ரம்ப் வந்து முதல்ல இந்த ஈரான் பிரச்சனையை மையப்படுத்தி இன்னைக்கு ஆயில் ரஷ்யாவிலேருந்து வாங்குங்க,
ரஷ்யாவோட பிரச்சனை வரும்போது ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கன்னு சொல்லி அவரே ஜூன் மாசத்துல சொல்லியிருக்கார். மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்றாரு, ஈரான் பிரச்சனை ஓடுது, அதனால் ரஷ்யாவில். ஸோ இப்போ இந்த ஆயில் பிரச்சனைனால வந்த ஒரு ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவோம். தட் இஸ் வந்து ஏற்றுமதி இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய ஏற்றுமதி ஆகப்பட்டது மாதத்திற்கு மாதம் சுமார் 30 முதல் 40 பில்லியன் டாலர்கள். இறக்குமதியாகிறது கிட்டத்தட்ட 80 பில்லியன் டாலர்கள். அதில் வந்து 40% ஆகப்பட்டது கச்சா எண்ணெய். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலில் இந்த ஒரு மாதம் இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனையால் இங்குள்ள கச்சா எண்ணெய் நம்பியுள்ள பொருளாதாரங்கள், ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி ஆகட்டும், இங்கே வந்து ரயான் போன்ற பொருட்கள்லாம் இந்த கச்சா எண்ணெய் நேச்சுரல் கேஸ்லாம் எடுப்பாங்க, ஃபர்டிலைசர், அது மட்டுமல்ல சில என்ஜினியரிங் உதிரி பாகங்கள், அங்கேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய மற்ற கெமிக்கல்ஸ். அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஹீலியம்னு ஒரு கேஸ் படித்தேன், அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு கேஸு, அது அங்கேருந்து தான் வந்துருக்கு, கட்டார், ஈரான் போன்ற நாடுகள்லேருந்து. ஸோ இது எல்லாமே பாதிக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட இதோட வெளிப்பாடு வந்து ஒரு ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவோம். இறக்குமதி குறைவதால் நம்மளுடைய உற்பத்தியும் குறைந்து ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளுக்கு இந்தியாவில் செல்லக்கூடிய மற்ற ஏற்றுமதியும் பாதிக்க. அது மட்டுமல்ல, ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் மூடப்பட்டதால் நாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதமும் 5 பில்லியன் டாலரோ இல்லை 2 பில்லியன் டாலர்லேயே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் வழி 7 நாடுகளுக்கு போகக்கூடிய ஆயில் எக்ஸ்போர்ட், நான் ஆயில் எக்ஸ்போர்ட் 2 பொருளுமே பண்ணிட்டு இருக்கோம். அதில் நான் சொன்னது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சில கெமிக்கல்ஸு, என்ஜினியரிங் உதிரி பாகங்கள், ரைஸு, நிறைய ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த இந்தியாவிலிருந்து போய். இதெல்லாமும் தடைப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து எப்போ நமக்கு உண்மையாக எவ்வளோ நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோன்றது வந்து எப்போ தெரியுதுன்னா, வரக்கூடிய காலாண்டு ஜிடிபி இது பாருங்கள். வரக்கூடிய காலாண்டு ஜிடிபி இப்போ மார்ச் 31 முடிஞ்சு மே மாதம் 1ஆம் தேதியோ நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட உண்மையான நிலவரம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுன்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லை, இந்த ஹோர்முஸ் இப்போ பிரச்சனை முடிவுன்னா வரக்கூடிய இது வந்து 26, 27 இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயும் இது வந்து நம்மளோட ட்ரேட் டெபிசிட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கும். இது நாட்டுக்கே இது வந்து பெரிய ஆபத்தை எடுத்து விடுன்றது நம்ம அப்படிங்க சொல்றது வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு கணக்கீடு. இப்போ நம்ம அன்றாடம் பார்க்கும்பொழுது இங்க சாலையோரங்கள் இருக்க நிறைய கடைகள் வந்து மூடி இருக்காங்க, நிறைய சிறு சிறு வர்த்தகங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த நிலைமை இன்னும் அது மாதிரிதான் ஒரு சில நாள் இருக்காங்க, ஒரு சில நாள் அந்த கடைகள் திறந்திருக்கு. ஸோ தற்காலிகமான ஒரு தீர்வு தான் கண்டிருக்கு இல்லையா? இது எப்படி, இந்த நிலைமை எப்படி போகும்? எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, இது வந்து நீங்கள் அந்த ஒரு வத்திப்பட்டியை வந்து 10 அடுக்கி வச்சிங்கன்னா தட்டினீங்கன்னா முதல் இது வந்து கடைசியை பாதிக்கும்ன்ற மாதிரி எக்கனாமியை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு பார்ப்பீங்க. இல்லை நீங்கள் மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர், இப்படி நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். ஸோ இது இப்போ நேச்சுரல் கேஸ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா யூரியா ஸ்டாப் ஆகுது. யூரியா ஸ்டாப் ஆகும்போது இங்கே உற்பத்தி ஸ்டாப் ஆகும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இப்போ இன்னும் 2 மாதம் ஆச்சுன்னா மழை ஆரம்பிக்க போகுது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு உரம் இல்லை, யூரியா இல்லை, டைஅமோனியம் பாஸ்போர்ட் இல்லை என்றால் அப்போ விலைவாசி, கோதுமை விலை கூடும், பிஸ்கெட் விலை கூடும், ஸோ இப்படி எண்ணெய் விலை கூடும். ஸோ எங்கேருந்து வருகிறது சூரியகாந்தி இப்போ எண்ணெய் எங்கேருந்து கிடைக்கிறது? மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் வந்து நாம் விதைக்கக்கூடிய சூரியகாந்தி பூ வைத்து அப்போ அதுக்கு உண்டான உரம் எங்கேருந்து வரப்போகிறது? அதே மாதிரி நீங்கள் பார்த்தா டயர் உற்பத்தி வந்து எங்கன்னா நாப்தான்னு ஒரு பொருள், அந்த நாப்தா எங்கேருந்து? மிடில் ஈஸ்ட்ல இருந்தது. ஸோ டயர் விலைவாசி ஏறும்போது என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏறும். இது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஆனால் வந்து இதுவரை அது வந்து அதோட பூதம் தெரியவில்லை. ஏனென்றால் இந்த தேர்தல் காரணமாக இந்த செய்திகள்லாம் கம்ப்ளீட்டாக மூடி மறைக்கப்பட்டுள்ளன. என்னோட எதிர்பார்ப்பு மே மாதத்துக்கு பிறகு செய்தித்தாளில் பெரிய செய்திகள்லாம் வரப்போகின்றன. இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் பிரச்சனை தீரவில்லை என்றான். இதுதான் வந்து நாட்டோட பொருளாதாரத்தில் இன்றைய நிலைமை இந்தியாவை பொறுத்தவரை. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவரோட கொடுத்த காலக்கெடுவும் வந்து முடிய போகுது. அதுக்கடுத்து என்ன மாதிரியான நகர்வுகள் பார்க்கலாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.